தாம்பத்திய உறவு அதனுடைய முடிவு ஒரு உச்சகட்டமாக இருக்கும். அது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, உலகில் உள்ள உயிரினங்களை எல்லாம் ஈர்த்து உறவில் ஈடுபட்டு உச்சகட்டம் அடைய வைத்து தான் இனப்பெருக்கம் பண்ண முடியும். இயற்கையே அதை வழி வைக்குது. அது மனித இனத்துக்கு மட்டுமே நம்ம நினைக்கிறோம். ஆனால் இயற்கையே அதற்காக தான். அதை வச்சுதான் உலகமே சுழன்று கொண்டு இருக்கு. மற்ற விலங்குகள் எடுத்துக்கிட்டோம்னா, மனிதனை தவிர மற்ற விலங்குகள்னா ரெண்டு விஷயம். ஒன்று, இனப்பெருக்கம், கலவி செய்து இனப்பெருக்கம் கொண்டு வருது, உச்சகட்டம் அடைந்து விந்து வெளியேற்றி இனப்பெருக்கம். இரண்டாவது, உணவு உண்டு உயிரோடு வாழ்தல். இந்த இரண்டு பர்பஸ் தான் எல்லா விலங்குகளுக்கும். விலங்குகளுக்கு பொறுத்த வரைக்கும் நாளை என்பது இல்லை. காலையில் எந்திரிச்சோமா, உணவு இறை தேடணும், அதோட கலவியில் ஈடுபட்டு இனப்பெருக்கம் செய்யணும். இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் தான் விலங்குகளுக்கு. மனிதனுக்கு தான் மற்ற விஷயம், நாளை சேர்த்து வைக்கிறது, அது நிறைய விஷயங்களுக்கு உள்ள போகிறோம். அப்போ உச்சகட்டம் என்பது இந்த உயிரினம் இந்த உலகத்தில் நிலைத்திருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். மனிதர்கள் எடுத்துக்கிட்டோம்னா, பெண்களுக்கு உச்சகட்டம் இல்லாமல் இருக்கிறத பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, போதுமான தூண்டுதல்கள் இல்லாமல் இருப்பதும் உச்சகட்டம் பற்றிய ஒரு விழிப்புணர்வு நமக்கு இல்லாமல் இருக்கிறதும். ஆண்களுக்கு உச்சகட்டம் பை டிஃபால்ட் இருக்கும். பெண் உச்சகட்டம் என்பது பை டிஃபால்ட்டா வர்றதில்லை. அதை தெரிந்து கொண்டு சரியாக தூண்டும் போதுதான் அந்த பெண் உச்சகட்டம் அடைய முடியும். அதனாலதான் பெரும்பாலான பெண்கள் செக்ஸ்ல ஒரு விரக்தியோட இருக்கிறத பார்க்க முடியும். எனக்கு உச்சகட்டம் அடையலை அப்படின்ற ஒரு மன வருத்தத்தோட அவங்க இருக்கிறத பார்க்க முடியும்.